ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போட ஒரு வீடியோ கேம் தான் பார்க்குறோம். இந்த கேம்ல நம்ம வந்து கார் மாசானவே கார் வச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபெராரி 3 வச்சிருக்கோம். ஃபெராரி சூப்பர் மாடல் லெஜெண்ட் கார் அது வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டாகி கார்ல நம்ம கிட்ட 6 கார் கிட்ட இருக்கு. டாகி ரிவர் அந்த கார் நம்ம கிட்ட 6 கார் கிட்ட இருக்கு. அந்த கார் விட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த காரோட கலெக்ஷன் எல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த கேம் பிளே ஒரு லம்போர்கினி வந்து ஜெயிச்சிருக்கோம் வந்தோடனே. ஸோ முக்கியமாக லைக் பண்ணுங்க கேமை, அப்போ தான் இந்த கேம் தொடர்ச்சியாக என்னால் போட முடியும். இதுக்கப்புறம் வந்து கிராண்டிலேருந்து நம்ம ட்ரையல் ஸ்டெப் பண்ண போகிறோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்போ தான் வந்து அந்த கேம் நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே கிராண்டியில் டோர் ஸ்டெப் பண்ணியிருக்கோம், அந்த கேம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதெல்லாம் வந்து 3வது லைஃப்பில் ஸ்டெப் பண்ணும். ஆனால் அடுத்த தடவை வரும்போது நான் வந்து கம்பேக்ட் கொடுக்கணும்னு தான் இருக்கேன். ஏன்னா போன தடவை பயங்கரமாக அடி வாங்கிட்டேன் அந்த கிராண்டி கிட்ட. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி அடி வாங்க மாட்டேன். டெஃபினெட்லி வந்து நான் வந்து இதில் தான் இருக்கேன், ஒரு அலாட்டில் தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஹார்ட் மோட் ட்ரை பண்ண போகிறீங்க பார்த்துக்கோங்க. ட்ரைன் எஸ்கேப் பண்ண போகிறோம், ஹார்ட் மோட் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஈஸி நார்மல் மோடில் ட்ரைன் எஸ்கேப் பண்ணிட்டேன், வீடியோ தான் போடல. நம்ம ஹார்ட் மோடில் போட்டு போன விட்டுருக்கேன். இப்போ ஹார்ட் மோடில் நம்ம ட்ரைன் எஸ்கேப் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ அதுதான். அது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? பாய் பாய். பாய் பாய்ன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா, தப்பு பண்ணிட்டீங்க. பாய் பாய்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து லம்போர்கினி எடுத்து செல் பண்ண வேண்டியதான். செல் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் ஒரு சேலஞ்சை வந்து கையாண்டுருக்கேன். அந்த காப்பா டீலர்ஷிப்போட வீடியோவில் சேலஞ்ச் என்னோட டீலர்ஷிப்பில் என்னடா சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் மார்க்கெட்டில் இருக்க எல்லா காரையும் ஒரு கார் விடாமல் நம்ம எல்லா காரையும் வாங்கினா நம்மளுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும், அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காரை விற்றா எவ்வளோ ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இதுதான் அந்த சேலஞ்சோட இது. இப்போ இந்த லம்போர்கினியை வந்து ஒரு 8 lakhs வந்து செல் பண்ண போகிறேன். 8 lakhs இப்போ டேப்லெட் எடுத்து 8 lakhsக்கு போட்டுறேன். ஓகேங்க, வெப்பேஜுக்கு போயிட்டு லம்போர்கினி கிளிக் பண்ணிட்டு 8 lakhs 100 1000 2000 lakhs அவ்வளோங்க. 8 lakhs. ஏன் நான் 8 lakhs போடுறேன்னா, எப்போயுமே 9 lakhs போடுவேன். இந்த தடவை ஏன் நான் 8 lakhs போட்டேன்னா, கார் வந்து பயங்கர டேமேஜில் இருக்குது, அதனால தான் நான் வந்து 8 lakhs போட்டேன். இப்போது நம்ம காரை வந்து செல்லுக்கு போட்டாச்சு, கஸ்டமரும் வந்துட்டாங்க. ஆனால் நான் கஸ்டமரை இன்னைக்கு கவனிக்கல, ஏன்னா வந்து எனக்கு ஆக்ஷன் வேணும். நான் நிசான் ஜிடிஆர் சீக்கிரமாக வாங்கணும்னா ஆக்ஷன் தான் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் தாங்க. அடுத்த சேலஞ்சில் மார்க்கெட் தான் நமக்கு தேவை. ஸோ அடுத்த சேலஞ்சில் மார்க்கெட் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து எப்போயுமே ஆக்ஷன் தான் தேவைப்படுது. அதில் தான் நம்மளுக்கு வந்து லெஜெண்ட் காரே கிடைக்குது. ஸோ டீலர்ஷிப்போட ஓல்டு வெர்ஷனில் நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து டவ்விங் ப்ராப்ளம்லாம் இல்லை. இப்போ டீலர்ஷிப்போட நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டவ் பண்ணுறவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதனால டீலர்ஷிப்போட ஓல்டு வெர்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்க, இந்த பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது சீசன் 3 பார்ட் 2 தான் நினைக்கிறேன். பார்ட் 2 தானே, சீசன் 3 பார்ட் 2வா அப்படிதான் நினைக்கிறேன். பாய் பாய்.